வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை சந்தித்து. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனால் நண்பர்களை நீங்கள் மன்னிக்கணும். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பரிகாரம் தகாத உறவு மறுபடியும் பிரிக்கிறதுக்கு வேறு வழி இருக்குதான்னு நிறைய பேர் என்னை கேட்டிருந்தீங்க. அதுக்கு வீடியோ போட முடியாத ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் வீடியோ போடலை. சரி நண்பர்களே, இனிமேல் வீடியோ கண்டிப்பாக வாரத்தில் ஒன்றோ மாதத்தில் ஒன்றோ கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ச்சியாக வாரம் ஒன்று போடுவேன். வாரத்தில் 2 வீடியோ கூட போடுவேன். எதுவும் இனிமேல் தவற விட மாட்டேன். உங்களுடைய அனுகிரகம் அனுதாபமும் உங்களுடைய எனக்கு அனைத்து விஷயங்களும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எப்பொழுதுமே எனக்கு வேணும். சரியா? அதனால் ரொம்ப நேரம் பேசினா உங்களுக்கு சிலருக்கு பிடிக்காது, மன்னிக்கணும். தகாத உறவை தாந்திரிக முறைகளை எப்படி பிரிக்கிறது, தேங்காயை வச்சு பிரிக்கிறது. ஏன்னா மிளகையை வச்சு போட்டிருந்தேன். 2 மிளகையை வச்சு எப்படி பிரிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இதுவும் கை கண்ட முறை தான். என் குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு வித்தை தான். இதை உங்களுக்கும் நான் சொல்கிறேன். இதை எப்படி நான் எழுதியிருக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் நான் என்னென்ன சொல்கிறேனோ கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அவசரப்பட்டு நான் சீக்கிரம் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்கோசரம் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த வீடியோ பார்க்கணும். நீங்கள் இது தப்பான ஒரு நபரை நல்லா இருக்கிற குடும்பத்தை நாம் பிரிக்கணும் அப்படின்னு அந்த நோக்கம் வேண்டாம். தவறான உறவுகள் இருந்தால் நாம் இதை பிரிக்கலாம். இது கை கண்ட முறை தான். எப்படி இதை பயன்படுத்தணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோ எல்லாம் பாருங்கள். வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் எப்படி செஞ்சு சுத்தம் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாதியை பிரிச்சுக்கோங்க. இந்த கோடுலேருந்து அந்த கோடு வரைக்கும் முழுமையாக பாதியை பிரித்து எடுத்துக்கோங்க. நான் பிரித்து இப்படி இது கருப்பு மார்க்கர். அதே மாதிரி மேலே பூசியிருக்கிறது சிவப்பு குங்குமம். தண்ணியில் நனைச்சிட்டு காய சிவப்பு குங்குமம் பூசினா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு அந்தாண்ட நம்ம இதை எப்படி தயார் பண்ணுறது, எப்படி இதை உபயோகப்படுத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய குலதெய்வம் பேர், அது எந்த பேர் இருந்தாலும் சரி, உங்களுடைய குலதெய்வம் பேர் எழுதிக்கோங்க. எனது குலதெய்வத்தை நான் வீடியோவுக்கோசரம் நான் எழுதியிருக்கேன். பாருங்கள், என்னுடைய குலதெய்வம் ஸ்ரீ முனியப்பன் துணை அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை எழுதிக்கோங்க. ஏன்னா குலதெய்வனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் எதையும் நம்ம சாதிக்க முடியும், செயல்படுத்தவும் முடியும். குலதெய்வன்றது நம்ம தாய் தந்த மாதிரி. நம்ம தாய் தந்தையை கூப்பிட்டா எப்படி வருவாங்களோ நம்மளுக்கு, அதே மாதிரி தான் நம்ம குலதெய்வமும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாத எதையும் செய்ய முடியாது. குலதெய்வம் இல்லை அப்படின்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பாக நீங்கள் வணங்கிக்கலாம், அதில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி நான் எழுதியிருக்கிறது ராணி மகன் ராஜா பிரின்னு எழுதியிருக்கேன். சரியாக உங்களுக்கு வீடியோ தெரியலன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. நீங்கள் நிதானமாக நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் எழுதிக்கணும். அந்த கோடில் அந்த பக்கம் ஒரு குடும்பத்தினுடைய பெயர், இந்த பக்கம் ஒரு குடும்பத்தினுடைய பெயர். குடும்பம்னா ஒருத்தர் யாரை பிரிக்கணுமோ அவங்கள மட்டும் பிரிங்க. இல்லை இந்த குடும்பத்திலேருந்து அந்த குடும்பத்தில் அவங்க யாரும் பேசக்கூடாது, அவங்க எல்லாமே பிரிஞ்சிடணும், எல்லாமே கெட்டவங்க தான் அப்படின்னா தாராளமாக எழுதிக்கலாம். ஒரு தாய் 2-3 பேர் அப்படி எழுதிக்கலாம். இது பாருங்கள், சாந்தி மகள் ராணி பிரின்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இதை நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போகணும், எப்படி செய்யணும் அப்படின்னா, இதை சுத்தம் பண்ணி இதை நான் செஞ்சுருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சிவப்பு பூச்சி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 3 கண்ணுக்கும் அதே மாதிரி நம்ம மார்க்கர் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கண்ணுக்கும் 3 கண்ணுக்கும் வட்டம் போட்டுருங்க. அந்த மார்க்கரிலே பண்ணிவிடுங்க. இதை செய்து எந்த ஓரை, நம்ம ராகு கால ஓரையில் தான் செய்யணும். ராகு காலத்தில் செய்யுங்க. செஞ்சு மறுபடியும் ராகு காலத்தில் தான் இதை உடைக்கணுமா அப்படின்னா
கண்டிப்பாக ராகு கால ஓரையில் தான் நீங்கள் உடைக்கணும். அந்த ராகு காலத்தில் செய்யணும். ராகு கால டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் இதை உடைச்சிருங்க. அதுக்குள்ளே இதை செய்து எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா, ஒரு காளி அம்மன் கோவில், இல்லை முனியப்பன் கோவில், வேடியப்பன், கருப்பசாமி, நரசிம்மன், இந்த மாதிரி அகோர சக்தி இருக்கிற கோவிலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். எங்கள் ஊரில் எந்த கோவில் இந்த மாதிரி சாந்தமான கோவில்கிட்ட வச்சு நீங்கள் பூஜை பண்ணக்கூடாது. காளி கோவில் எடுத்துகிட்டு போங்க, முனியப்பன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அதே மாதிரி நரசிம்மன் கோவிலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி இப்போ பைரவர் கோவில் இருக்குது, பைரவர் கோவிலில் வச்சு பூஜை பண்ணலாம். மதுரை வீரன் அந்த கோவிலில் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது எழுதிக்கிறீங்க. ராகு கால ஓரையில் தான் பூஜையும் பண்ணணும். எழுதி எடுத்து வைக்கிறீங்க. இப்போ ராகு காலத்தில் எழுதிட்டீங்க, ரொம்ப தொலைவாக இருக்குது கோவிலை, நான் பூஜை பண்ண முடியாதுன்னா இப்போ வர ராகு காலத்தில் எழுதிக்கிறீங்க. அதே மாதிரி ராகு கால ஓரை எப்போ வருது அந்த ஓரையில் எடுத்துகிட்டு போய்ட்டு பூஜை பண்ணுங்கள். பூஜைன்னா அதுக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் ஒரு 3 வெத்தலை, 4 பாக்கு, 2 வாழைப்பழம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இன்னார் மகன் இன்னார பிரின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 கண் இருக்குது பாருங்கள், இந்த கண்ணை பார்த்துட்டு கையில் 2 கையில் வச்சுக்கோங்க. நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் 2 கையிலையும் மனசார எந்த முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முகம் தெற்க நோக்கி உட்காந்துக்கணும். உங்களுடைய முகம் தெற்க நோக்கி இருக்கணும். இதை கையில் பிடிச்சிக்கிட்டு தெற்க நோக்கி நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கின்னு மனசார வேண்டிக்கோங்க. எந்த மாதிரி உறவாக இருந்தாலும் சரி, தகாத உறவை பிரிக்கலாம். இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. தேங்காயில் செய்கிறது. ஏன்னா திஷ்டி போடுறதுக்கும் இது தான் பண்ணுவோம், தலையை சுற்றி உடைக்கிறதும் இது தான் பண்ணுவோம், வாகனத்தை சுற்றி உடைக்கிறதும் இந்த தேங்காயை தான் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி தான் கெட்ட தகாத உறவை பிரிக்கிறதுக்கு இந்த தேங்காயை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ம பிரிச்சுட்டு சண்டை விடணும் அவங்களுக்குள்ள அப்படின்ற ஒரு நினப்பு வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அது ஒரு பாவ செயல். நல்லா இருக்கிற குடும்பத்தை நம்ம பிரித்தோம்னா அது நடக்காது. நம்மளுக்கே திரும்பி நம்மளுக்கே அடிக்கும். தகாத உறவுகளை இருக்கிறவங்களை யாராக இருந்தாலும் சரி பிரிக்கலாம். இப்போ காதலன் காதலி தவறி போயிட்டாங்க, விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, அவங்க வேற ஒருத்தரை செய்கிறாங்க, அவங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு திருமணம் செய்துட்டு வேற ஒருத்தர் கூட தொடர்பாக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து என் கணவனை நான் என்கிட்ட மீட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி என்னுடைய புருஷன் தகாத உறவில் போயிட்டான், அவனை பிரித்து வேற ஒருத்தர்கிட்ட இருக்கிறத அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் சொல்கிற மாதிரி செய்யலாம். அதே மாதிரி அம்மா பெயர் வேணும். இப்போ எனக்கு அம்மா பேர் 2 பேர் அம்மா பேரும் தெரியாது, அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, அது நடக்காது. தாய் பெயர் ஒருத்தர் குடும்பத்திலேயாவது ஒரு தாய் பேராவது வேணும். அப்போ இந்த தாய் பேரை வச்சு அவங்களுக்கு பேர் மட்டும்தான் இருக்குதுன்னா கண்டிப்பாக இதை எழுதிட்டு பிரிச்சுக்கலாம். இதை எழுதின பிறகு நீங்கள் எங்கே போயிட்டு இதை செய்யணும் அப்படின்னா, ராகு காலத்தில் எழுதிடுறீங்க. பூஜையும் பக்கத்தில் கோவில் இருந்தால் ராகு காலத்தில் பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஓரையில் என்ன பண்ணுறீங்கன்னா, 3 வழி கூடுற இடம் முச்சந்தி. அந்த முச்சந்தி பாதையில் இதை கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கு நூறு அவங்கள நினச்சிக்கிட்டு இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நீங்கள் உடைச்சிடணும். உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு கை கால் அலம்பிட்டு நீங்கள் உள்ளே வந்துடலாம். அதே மாதிரி வந்த உடனே நீங்கள் மறுபடியும் இது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா, ஒரு 3 தேங்காய் வாங்கிக்கோங்க. டைமு கிடைக்கும் போது சும்மா இருக்கும்போது ஓரையில் கிளியர் பண்ணாதீங்க, அதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்ட பிறகு இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாமே மஞ்சள் குங்குமம் பூசி ரெடி பண்ணி மட்டும் வச்சுக்கணும். நம்ம எழுதுறது ராகு கால ஓரையில் தான் எழுதணும். அதே மாதிரி டைம் இருக்குது, 1.5 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த 1.5 மணி நேரம் பக்கத்தில் கோவில் இருந்துச்சுன்னா அந்த கோவிலில் போயிட்டு வெத்தலை பார்க்க அதையெல்லாம் வாங்கின்னு ரெடியாக வச்சுக்கோங்க. எழுதிட்டு எடுத்துன்னு போய் படைச்சிட்டு அதே ஓரைய டைம் இருக்கு இல்லையா, அந்த ஓரையில் வரும்போது வர வழியில் 3 வழி இருந்தாலும் இவங்க இருவரும் பிரியணும் அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு வேண்டிக்கிறீங்க. ஏற்கனவே இந்த கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறீங்க. 2 கையில் அந்த 3 கண்ணை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இன்னார் மகன் இன்னார் பிரியணும்
அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த கண் 3 கண் இருக்குது இல்லையா, இந்த அடியில் கண் இருக்குது இல்லையா, நம்ம தான் அந்த கண்ணுக்கு வச்சுருக்கோம். இந்த கண்ணு பக்கம் ஊதுங்க ஒரு 3 முறை. சொல்லிட்டு ஒரு 3 முறை ஊதுங்க. இதை மாதிரி எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 27 முறை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு வேண்டிக்கின்னு சொல்லுங்கள், ஊதுங்க. அப்படி இல்லை ஒரு 48 டைம் இருக்குது, 48 முறை கூட நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் இதை செய்யலாம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இதை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை கொண்டு போய் உடைக்கிறீங்களோ அது உடனே அது உங்களுக்கு நடக்கும். இந்த 3 தேங்காயம் என்னைக்கு செய்யணும்னா எந்த நாளிலையும் செய்யலாம். ஓரை தான் நம்மளுக்கு முக்கியம். 3 நாளும் தொடர்ச்சியாகவும் நீங்கள் செய்யலாம், இல்லை 5 நாள் கூட செய்யலாம். அப்படி ரொம்ப கடுபடியாக இருக்குது 5 நாளில் நீங்கள் 3 நாள் செய்தாவே ஒரே நாள் செய்யும் போதே உங்களுக்கு அதனுடைய சில மாற்றங்கள் ஏற்படும். யார்கிட்ட இந்த பிரியணுமோ அவங்களுக்குள்ளேயே ஃபோன் மூலியமாக கூட சண்டை வரலாம், இல்லை எதிர் மூலியமாக சண்டை வரலாம், எப்படி வேணாலும் சண்டை வரலாம். இது குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க, அவங்க தவறான முறையில் அங்கே சண்டை பண்ணி நீங்கள் யார் செய்கிறீங்களோ அவங்கக்கிட்ட உங்ககிட்ட சேருவாங்க, அன்பை காட்டுவாங்க. உங்களை கண்டாவே எரிபுரின்னு பேசுவாங்க. அவங்க கொஞ்சம் சாந்தமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பூஜை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இது ஆனால் தவறான ஒரு முறையில் நல்லா இருக்கிற குடும்பத்தில் நம்ம சண்டை சச்சரவு விடக்கூடாது. உங்களுக்கு அவங்க ரொம்ப கடுபடியான ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க, ஒரு செயலை அவங்க செஞ்சுருக்காங்க, என் குடும்பத்திலேருந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் பிரிஞ்சு என் குடும்பத்தில் என்னுடைய புருஷன் சேரணும், என் காதலன் சேரணும், இல்லை என் தம்பி எனக்கு சேரணும், இல்லை எங்கள் அக்கா எனக்கு சேரணும். இது ஆண் பெண் இருவருக்குமே சமந்தான். இது யார் வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமா சொல்கிறேன். இப்போ அக்கா பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க, இப்போ தம்பி செய்யலாமா, எங்கள் அக்கா தவறான ஒரு பாதையில் போயிட்டுருக்காங்க, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு எங்கள் அக்கா என் கூட வரணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். இதே மாதிரி தங்கச்சி செய்யலாம், அக்கா செய்யலாம். இது யார் ஒரு குடும்பத்தில் எல்லாம் இந்த மாதிரி தவறான ஒரு பாதையில் நடந்துட்டுருக்காங்க, அவங்க ஒன்று சேரணும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த குடும்பத்தில் யார் வேணாலும் செய்யலாம். அவங்க பிரிஞ்சு போயிட்டு என் குடும்பத்தில் அவங்க சேரணும் அப்படின்றது யார் வேணாலும் செய்யலாம். இது அற்புதமான வேலை செய்யும். சரியா? இதை நீங்கள் ஒரு வாட்டி செய்தாவே அது நடக்கும். 3 முறை செய்யுங்க, அப்படி இல்லை 5 முறை செய்யுங்க. சரியா? அப்படி கடுபடியான நீங்கள் இந்த ஒரு முறை செய்தாவே இது நடந்துடும். நடக்கிறதுக்கு 100% அது நடந்தே தீரும், நடந்துடும். சரியா? இது எல்லாத்துக்குமே பூஜைக்கு உபயோகப்படுத்துகிற பொருள் இந்த முக்கண் படைச்ச தேங்காய். இது 3 கண் உண்டு. இதுகிட்ட உங்களுடைய சஞ்சலத்தை சொல்லி நீங்கள் இதை பிரிக்கிறீங்க. சரியா? இது ஒரு தாந்திரிக முறை, கை கண்ட ஒரு வித்தை. இது வித்தைன்னு சொல்லக்கூடாது, தாந்திரிக முறை. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பத்திலையுமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அந்த எண்ணத்தில் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். உங்களை பிரிஞ்சு ரொம்ப நாளாக நான் இடைவெளி விட்டுட்டேன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு மன்னிக்கணும், என்னை மன்னிக்கணும். ஏன்னா உன்னுடைய சகோதரன் நான் உங்களுக்கு எல்லாருடைய அன்புகளும் ஆசைகளும் ஆண்டவனுக்கு முழுமையாக கிடைக்கணும். பிரிஞ்சு போனவங்க உறவுகள் அனைத்தும் ஒன்றா சேரும்.